இன்றைய நாளுக்கான ரேமா வார்த்தை சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த, அதாவது சாப்பாடு இல்லாம பட்டினியா இருக்குமா? சிங்கம் என்னைக்காவது பட்டினியா இருக்குங்களா? சிங்கம் காட்டுக்கு ராஜா, தனக்கு பிரியமான உணவுகளை எல்லாம் அடித்து சாப்பிடுகிற சிங்கம், வல்லமை வாய்ந்த ஒரு மிருகம். ஆனால் அது கூட பசியா இருக்குமா? கடவுளை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். அன்பார்ந்த விடைய பிள்ளைகளே, இன்னைக்கு குறைவுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும்னா ஒன்னே ஒன்று செய்யணும், கடவுளை தேட வேண்டிய விதத்துல தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். காலை எழுந்தவுடன் மற்ற வேலைகளை செய்வதற்கு முன்பாக ஆண்டவரை தேடலாமே. எங்கே தேடலாம்? வார்த்தையில் தேடலாம், ஜெபத்துல தேடலாம், பிரார்த்தனை செய்து ஆண்டவரோட கூட பேசலாம். சும்மா ஒரு கான்வர்சேஷன், ஆண்டவரே இந்த நாள்ல இதெல்லாம் செய்ய போறேன், என் கூட இருந்து என்ன ஆசீர்வதிங்க. இதுதாங்க தேடுறது. தேடுறதுனா எங்கேயோ ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போய் அந்த மலையில காட்டுல அப்படி இல்லைங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்க உள்ளத்துல கடவுளை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு தரிசனம் ஆவார், உங்களோட கனெக்ட் ஆவார், நீங்க போக வேண்டிய பாதையை உங்களுக்கு சொல்லுவாரு, நீங்க வைக்க வேண்டிய அந்த முயற்சியை எங்க வைக்கணும்ன்ற சரியான இடத்தை காமிப்பாரு. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒன்னும் ஃபெயிலியர் ஆகாது. நீங்க கை வச்சு எல்லாம் சக்சஸா மாற போகிறது. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை, ஃபினான்ஸா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில என்ன முயற்சியா இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒரு வெற்றி வரப்போகிறது. இந்த நாள் நல்ல நாள், வெற்றியினால் ஒரு நன்மையும் குறைவுபடாது, நிறைவு வரப்போகிறது. God bless you. Have a wonderful day.